நிலாவுக்கும் கூடிய சீக்கிரமே நான் தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன். அதனால நிலா உன் ஆபீஸ்க்கு வரலையேன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே அவளும் ஒன்ன மாதிரியே ஒரு புது கம்பெனிக்கு எம்டி ஆக போறான். மாமா, இனிமே உங்க முதலாளி அம்மாவோட எம்டி சேருக்கு என்னால எந்த தொந்தரவும் வராது. ஹாப்பி தானே? நான் அன்னைக்கு அக்காவோட எம்டி சேர்ல உட்கார்ந்தத பார்த்ததும் உங்க முகம் ஒரு மாதிரி இறுக்கமாயிடுச்சு. அத நான் அப்பவே கவனிச்சேன் மாமா. சோ இனிமே நான் ஆபீஸ்க்கு வரப்போறதில்ல. என்னால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது. ஆனா இருந்தாலும் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது கஷ்டமா தான் இருக்கு. அதான் நீ உன் தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே போதும். நீ எப்பவும் போல தென்றல் கூட ஆபீஸ்க்கு வா. இல்ல மாமா, இந்த முடிவை நானா விருப்பப்பட்டு தான் எடுத்தேன். அதனால நீங்களும் அக்காவும் கில்ட்டியால ஃபீல் பண்ண வேண்டாம். நான் நிதானமா எடுத்த முடிவு தான் இது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. சரிம்மா, வரோம். சரி, போயிட்டு வர நிலா. வரோம் ஆகாஷ். சரி, போயிட்டு வரோம். நிலா, நானும் கிளம்புறேன். பாய். பாய். லக்ஷ்மி, எங்க கிளம்பிட்டு இருக்க? போச்சு, போகும்போது எங்க போறேன்னு கேட்டீங்களா? இல்ல லக்ஷ்மி, வழக்கமா வெளியே போகும்போது சாதாரணமா போவியே, இன்னைக்கு என்னடா பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அலங்காரமா போயிட்டு இருக்கே, அதனாலதான் எங்க போறேன்னு கேட்டேன். ஏதாவது விசேஷமா? அது வாங்க, எங்க கடவுள் புண்ணியத்துல நிலாவுக்கு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. தென்றல் என் பேச்ச கேட்காம அவ தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டாலும் நம்ம ஆகாஷ் மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணி சித்துவ கூடவே கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப சொத்துல பாதி பங்கு சித்துவுக்கும் கிடைக்க போகுது. ஏங்க, மொத்தத்துல நம்ம நிலாவுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பூர்ணிக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய வேணாமா? ஏய், பூர்ணி சின்ன பொண்ணு, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற? ஐயா, ஏங்க ஏங்க, ஐயோ அம்மா, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும். இந்தடி, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு யார் சொன்னாங்க? இப்ப நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் தோணுது. ஐயோ, நான் அத சொல்ல வரலைங்க. நம்ம 3வது தெரு விஜயா இருக்கால, அவளோட பொண்ணு சடங்குக்கு நான் போயிட்டு வந்தேனா, அட 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 என்ன ஆடம்பரமா பண்ணிருந்தாங்க தெரியுமா? அது சடங்கா கல்யாணம்னு சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு ஆடம்பரமா பண்ணிருந்தாங்க. சரி, அத பார்த்ததும் பூர்ணிக்கு சடங்கு பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு உனக்கு? ஆமாங்க, பூர்ணியும் வயசுக்கு வந்து நாளாச்சுல்ல. ஏங்க, தென்றலுக்கும் நிலாவுக்கும் நம்ம செலவு பண்ணி சடங்கெல்லாம் நம்ம எதுவும் பெருசா செய்யல, ரொம்ப சாதாரணமா தானே செஞ்சோம். இப்போ பூர்ணியோட சடங்கையாவது நம்ம பெரிய லெவல்ல ஆடம்பரமா நடத்தலாங்க. அதாங்க, நம்ம பூர்ணிக்கு சடங்கு வச்சாதானே கல்யாண வயசுல நம்ம வீட்டுல பொண்ணு இருக்குங்கிறது 4 பேருக்கு தெரியும். அதுக்காக பூர்ணியோட சடங்கு விஷயமா நிலாவை கலந்து பேசிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன பேசுற நீ? இந்த மாதிரி முக்கியமான விஷயம் தென்றல் கிட்ட தானே பேசணும். அவதானே அந்த வீட்டு மூத்த பொண்ணு. நீ பாட்டுக்கு நிலா கிட்ட பேசுறேன்னு சொல்ற? ஆமா, தென்றல் கிட்ட போய் சொல்லிட்டா என்ன நடக்கும்? 500 ரூபாய்க்கு அங்கே இருந்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவ புருஷ அவ மாமியார் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இதே நம்ம நிலா கிட்ட கலந்து பேசினா அவ நம்ம ஆகாஷ் மாப்பிள்ள கிட்ட சொல்லி சடங்கு ஆடம்பரமா நடத்துறதுக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாள்ல. அது மட்டும் இல்லாம சடங்குக்கு வரும்போது அவ பங்குக்கு ஒரு 4-5 பவுன்ல நகை கூட செஞ்சு கொண்டு வந்து போடுவா. தென்றலால இதெல்லாம் முடியுமா? பணத்தாசையில தென்றலும் நீ பெத்த பொண்ணுங்கறத மறந்துட்டல. பெத்த பொண்ணு இப்படியே அவமானப்படுத்துவ? நான் ஒன்னும் யாரையும் அவமானப்படுத்தல. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு நேரமாவது, நான் போயிட்டு வந்துடுறேன்.
மா உன் அம்மா ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காளோ? வாங்க பாட்டி. பாட்டி, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணேன். வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த கேமை விளையாடுங்க. வாங்க. பாட்டி, என்னடி பாட்டி பூட்டின்னுட்டு அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளோ பெரிய சொதப்பலை பண்ணிட்டு அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம ஜாலியா உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்க. பத்தாததுக்கு என்னையும் விளையாட கூப்பிட்டு இருக்க. இப்ப ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவமாவா? கொலை வெறியில இருக்க உன் மேல. ஆகாஷ் தென்றலுக்கு ரொம்பவே இடம் கொடுக்கறான். தான் சொந்த காசை போட்டு உன் அக்காவுக்கு தனியா ஆபீஸும் ஓபன் பண்ணி கொடுத்திருக்கான். பைத்தியக்காரி, நீ அந்த ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு உன் அக்காவை நாட்டாம பண்ணுவேன்னு பார்த்தா 2 நாள்ல நான் ஆபீஸுக்கு வரலக்கா, நீயும் மாமாவும் ஆபீஸ பாத்துக்குங்க, நான் இனிமே ஆபீஸ் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏண்டி திடீர்னு இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிட்ட? ச்சே, உன்னை போய் நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஏய், நீ செஞ்ச காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம உன்ன கொஞ்சணும்னு சொல்றியா? பாட்டி, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. என்னடி சொல்ல போற? இருங்க பாட்டி, கூல். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எடுத்தேன் கவுத்தன்னு எதையும் செய்யறதுக்கு. உங்களுக்கே தெரியும் நான் எப்படிப்பட்ட புத்திசாலின்னு. அப்புறம் ஏண்டி இப்படி ஒரு சொதப்பல பண்ண? இருங்க பாட்டி, எனக்கு கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். சரி சொல்லு. நான் என் அக்கா கிட்ட ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லும் போதே நீங்க ஏன் எதுக்குன்னு கெஸ் பண்ணிருக்கணும். கோவத்துல யோசிக்காம விட்டுட்டீங்க போல இருக்கு. எனக்கும் ஆகாஷத்தானுக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் அவரு என்கிட்ட இவ்ளோ கோவமா நடந்துகிட்டத நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லல்ல. நான் எங்க அம்மாவோட சேர்ந்துகிட்டு என் ஜாதக விஷயத்துல ஏமாத்திதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சப்ப கூட அவரே நடிக்கல. அளவுக்கு அதிகமா என்ன திட்டவும் இல்ல. சும்மா பேருக்காக என்ன கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருந்தாரு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நேத்துன்னா என் அக்கா ஆபீஸ்ல ஒரு சொதப்பல பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதும் உங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன கை நீட்டி அடிக்கவே செஞ்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு என் அக்கா மேல அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. அப்புறம் அவரு நைட் ரூம்ல கூட அவரு என்கிட்ட இனிமே தென்றல் ஆபீஸ்க்கு போகாத, நான் வேணும்னா உனக்குன்னு தனியா ஒரு ஆபீஸ ஓபன் பண்ணி தரேன்னு பொறுமையா அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. நான் அந்த நேரமும் அவர்கிட்ட வீம்பா அதெல்லாம் முடியாது, நான் என் அக்கா ஆபீஸுக்கு தான் போவேன்னு திமரா சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஓடி இவளேன்னு என் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திருப்பாரு. அது உங்களுக்கு பரவாயில்லையா? அதனாலதான் நான் இப்போதைக்கு அவர் போக்கிலே போகலான்னு முடிவு பண்ணி நான் என் அக்கா ஆபீஸ்க்கு இனிமே வரலன்னு சொல்லிட்டேன். மத்தபடி எனக்கு என் அக்கா மேல உங்களை விட அதிகமான கோபம்தான் இருக்கு. அந்த கோபத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல பாட்டி. கூடிய சீக்கிரமே அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப பாத்துக்கிறேன் என் அக்காவை என்ன செய்யறது ஏது செய்யறது. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதானே பார்த்தேன். நிலாவா கொக்கா? நீ இப்படி ஒரு யோசனையில தான் உன் அக்கா ஆபீஸுக்கு வரலேன்னு சொன்னியா? நான் கூட உன் அக்காவுக்காக விட்டு கொடுத்துட்டியோன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாட்டி. நான் ஏன் இந்த குடும்பத்துல
என்னோட உரிமைய என் அக்காவுக்காக விட்டு கொடுக்கணும்? ஆமா நீலா, எக்காரணத்தை கொண்டும் உன்னோட உரிமைய விட்டு கொடுத்துறாத. அப்புறமா உன் அக்கா உன் தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அவ ஆகாஷ கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்ல உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் எஜமானி ஆயிடுவா. அந்த அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன் பாட்டி. விடாத. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன் அக்காவை மட்டம் தட்டிக்கிட்டே இரு. அப்பதான் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு நீ எஜமானி ஆக முடியும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங் மச்சான். குட் மார்னிங். என்ன மச்சான் இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட்டு? ஓ மேடம் பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்களா? அதான் லேட்டா? ஆமாண்டா. சரி மச்சான், போய் சீக்கிரம் வேலையை கவனி. எங்க வேலையை நாங்க கவனிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க. அததான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சித்து, நான் என் கேபினுக்கு போறேன். சரி. பாய். டேய், வேலையை பாரு. சிறுத்த, இவளா? சொல்லு. தென்றல் மேடம் ரொம்ப பண்றாங்க. தென்றல் மேடம் அப்படின்னா பண்ணாங்க? அவங்க எதுக்கு தேவையில்லாம சித்து கூடவே பைக்ல வராங்க. அதுவும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் கைய கோத்துக்கிட்டே வராங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா? இன்னைக்கு தென்றல் மேடம் கிட்ட சித்து கூட இனிமே க்ளோஸா பழகாதீங்கன்னு சொல்ல போறேன். ஓ அப்படியா? சரி 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 சரி, பேசு பேசு பேசு. நீயும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்ப? நீ இப்பவே போய் தென்றல் மேடம் கிட்ட நீ சித்துவை எப்படியெல்லாம் விரும்புறேன்னு எல்லாத்தையும் ஓபனா பேசுறியாள் நீ. சரி, நான் பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன சொல்ல போற? சொல்லு சொல்லு. நீ எப்படா என்கிட்ட ஏதாவது சொல்ல போறேன்னு நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம் சொல்றி? என்னதான் சித்து உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ அவர் என் முன்னாடி வாடா போடான்னு கூப்பிட கூடாது. நீ சித்துவ மரியாதை இல்லாம வாடா போடான்னு கூப்பிடும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது தெரியுமா? ஐயோ, இத கேட்டா என் மனசு வலிக்குது. உன் மனசு வலிக்குதா? இருக்கட்டும். நீங்க இப்ப தென்றல் மேடம் கிட்ட போய் சித்து விஷயமா ஏதோ பேச போறேன்னு சொன்னீங்களே, அத முதல்ல போய் பேசுங்க. அப்புறம் உங்களுக்கு மனசு மட்டும் இல்ல, நெஞ்சே வலிக்கும். என்ன சொல்ற நீ? உன்ன மாதிரியே தென்றல் மேடமும் சித்துவ சைட் அடிக்கிறாங்களாம். அத பத்தி சித்து என்கிட்ட டெய்லி சொல்லி வருத்தப்பட்டிருக்கான். அதனால நீ போய் தென்றல் மேடம பார்த்து அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடு. சித்துவ நான் மட்டும் தான் சைட் அடிப்பேன், நீங்க எல்லாம் சைட் அடிக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லிரு. ஓகே? என்ன வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல. என்னோட சித்துவ என்ன தவிர வேற யாரும் சைட் அடிக்க கூடாது. அதனால தென்றல் மேடம் கிட்ட இப்பவே பேசுறேன். இரு 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 இரு, கொஞ்சம் பொறுமையா இரியாள் நீ. ஏன்? இல்ல, தென்றல் மேடம் இப்பதான் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க ரூமுக்கு போய் கொஞ்சம் செட்டில் ஆகி ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பொறுமையா போய் நீ பேசு. அப்பதானே அவங்களும் நீ சொல்றத கவனமா கேட்டு சித்துவை விட்டு ஒதுங்கி போவாங்க. அப்படிங்கறியா? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். அடியே கலர் குருவி, தென்றல் சித்துக்கு யாருன்னு தெரியாம நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ போய் தென்றல் கிட்ட சித்துவை பத்தி பேசு. அதுக்கப்புறம் தென்றல் கோவப்பட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவா. நமக்கு கிடைக்காதது எவனுக்கு கிடைக்க கூடாது. சம்மந்தி, சம்மந்தி எப்படி இருக்கீங்க சம்மந்தி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சம்மந்தி, பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நிலா, ஆகாஷ் மாப்பிள்ள, தென்றல் எல்லாரும். நிலா வீட்ல தான் இருக்கா. ஆகாஷ், தென்றல், சித்து இவங்க 3 பேரும் ஆபீஸ் போயிருக்காங்க. ஆபீஸ்கா? அம்மா,
எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. எனக்கு என்ன, நீ எப்படி இருக்க? நானும் சூப்பரா இருக்கேன். வணக்கம்மா. என்ன லட்சுமி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேம்மா. சும்மா பொய் சொல்லாத லட்சுமி. நீ உன் பொண்ணுங்களை தானே பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்க. நான் கேட்டதும் இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு சமாளிக்கிறியா? இல்லம்மா, இவங்களையும் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கோம்மா. நீ, அப்பா, பூர்ணி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். உனக்கு என்னம்மா, 10 பைசா செலவில்லாம 2 பொண்ணுங்களையும் கரை சேர்த்துட்ட. அப்புறம் என்ன, நீ நல்லா தானே இருப்ப. பத்தாததுக்கு இப்போ ஆகாஷ் வேற தன்னோட சொந்த காசுல தென்றலுக்கும் சித்துவுக்கும் தனியா ஒரு கம்பெனிய வேற ஆரம்பிச்சு கொடுத்திருக்கான். இப்போ தென்றலும் சித்துவும் பயங்கர பிஸியா இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்க? ஆகாஷ் தம்பி தென்றலுக்கும் சித்துக்கும் ஆபீஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரா? ஆமா சம்பந்தி, தென்றலும் சித்துவும் வீட்டுல சும்மாவே இருக்கிற மாதிரி தர்ம சங்கடமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதான் அவங்களுக்கு புதுசா ஒரு டிஜிட்டல் கம்பெனிய ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க. ஓ, ஆகாஷ் மாப்பிளைக்கு எப்பவுமே தாராள மனசுதான். சரி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். லட்சுமி, சொல்லுங்கம்மா. ஆகாஷ் மூலமா புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற திமிர்ல தென்றல் நிலாவ ரொம்ப அவமானப்படுத்துறா. தென்றல் நிலாவை அவமானப்படுத்துறாளா? ஆமா லட்சுமி, அந்த கம்பெனி என்னதான் தென்றல் சித்துவோட கம்பெனியா இருந்தாலும் அத நிலா புருஷன் ஆகாஷ் தானே சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிச்சு கொடுத்திருக்கான். அந்த உரிமையில நிலாவும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு போய்கிட்டு இருந்தா. அப்ப ஒரு நாள் தென்றல் இல்லாத நேரத்துல நிலா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டா. அது பொறுக்காத தென்றல் ஆகாஷ் கிட்ட நிலாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து 2 பேருக்குமே சண்டைய மூட்டி விட்டுட்டா. அப்போ நான் தான் நடுவுல புகுந்து நிலாவையும் ஆகாஷையும் சமாதானப்படுத்தினேன். தென்றல் சொந்த தங்கச்சியை பார்த்தே வயத்தறிச்சல் பட ஆரம்பிச்சிட்டாளா? ரொம்ப சரியா சொன்ன லட்சுமி. இத பாரு லட்சுமி, நான் நேரடியாவே சொல்லிடுறேன். தென்றலோட ஜாதகம் மூலமா என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் தென்றலையும் சித்துவையும் இங்க தங்க அனுமதிச்சிருக்கேன். ஆனா நிலா அப்படி கிடையாது. நிலாதான் இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் மருமக. எனக்கு அப்புறம் என் சொத்து முழுக்க நிலாவுக்கும் அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தான். இப்போ நிலா என் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருக்கா. அவள மாதிரியே நீயும் என் பேச்ச கேட்டு நட. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், சரியா? அத விட்டுட்டு என்னைக்கு இருந்தாலும் தென்றல் தான் என் மூத்த பொண்ணு, அவளை எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு ஏதாவது சட்டம் பேசின அப்புறம் நான் உன்னை இந்த வீட்டு பக்கமே வரவிட மாட்டேன். மா, நீங்க வேற. தென்றல் எப்பவுமே அவங்க அப்பா பேச்ச மட்டும்தான் கேட்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ தென்றல் என் வயத்துல பிறந்துட்டா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவளை நான் இன்னும் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் முழு பாசமும்
என் நிலவுக்கு மட்டும்தான். என்ன லக்ஷ்மி, சும்மா ஏதோ எங்களை பார்த்துட்டு போகத்தான் வந்தேன்னு சொன்ன, பூ பழம்லாம் கொண்டு வந்திருக்க. என்ன ஏதாவது விசேஷமா? ஆமாம்மா, நானும் பேச்சு வாக்குல சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நம்ம பூரணிக்கு சடங்கு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்மா. இந்த விஷயத்த நிலா கிட்டயும் தென்றல் கிட்டயும் சொல்லி அம்மா உங்ககிட்டயும் நிலா கிட்டயும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா இந்தாங்க, இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட தாம்மா தெரியப்படுத்துறேன். சரி லக்ஷ்மி, பரவாயில்ல. நீ என்னோட முக்கியத்துவம் என்னங்கறத தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷி, உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா? பூர்ணி எங்களோட கடைசி பொண்ணு, அதனால அவளோட சடங்கு விசேஷத்தை ரொம்ப ஆடம்பரமா நடத்தணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா என்ன செய்யறது லக்ஷ்மி? எங்களுக்கு தான் வசதி இல்லல்ல. நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ ஆசைப்பட்ட மாதிரியே பூரணியோட சடங்க நல்லா ஆடம்பரமாவே பண்ணு. எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. உங்களை மாதிரி ஒரு வள்ளல் யாருமே இல்லம்மா. காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடு லக்ஷ்மி.